கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் முட்டாள்னு சொல்றாரா? ஏன்னா 5 முறை முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் தடை செய்தாரா? அவர் தடை செய்யல. அப்பனா அவருடைய அப்பா முட்டாள் இவரே ஒத்துக்கிறாரா? எங்க அப்பா முட்டாள், அது தெரியல, நான் நல்லவன், எனக்கு அறிவாளி, நான் பண்றேன் அப்படின்னு. நீங்க திமுக அமைச்சர்லாம் எப்படி மண் லாரி கடத்தினவன், தண்ணி லாரி கடத்தினவன் அமைச்சர் ஏத்துக்கிறீங்கல்ல? ஒரு 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 திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார்? ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல? அதுக்கு ஒரு நாய், இதுக்கு ஒரு நியாயமானா? ஒரு ஆண்டுகள் பொறுத்தவரை திமுகவினுடைய சாதனை என்று சொல்வதை விட இது சோதனையாகத்தான் மாறியிருக்கிறது. 365 நாட்கள் இது மக்களை சோதனை. ஏன்னா பேசும்பொழுதே 3 டைம் கரண்ட் போயிடுச்சு. அதே ஒரு உதாரணம். IMF லோன் கிடைப்பதற்காக இலங்கை போன்ற ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியை லோ இன்கம் கண்ட்ரியாக ரீக்ளாசிஃபை பண்ணி அதன் மூலமாக அவர்கள் கட்ட வேண்டிய கடனுக்கான அதிகப்படியான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா சொல்லியிருக்கிறது. லட்சத்தீவில் நடக்கின்ற அந்த விழாவுக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வீசா இல்லாமல், கடவுச்சீட்டு வீசா எதுவுமே இல்லாமல் நேரடியாக அங்கே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இலங்கை அரசுக்கு தமிழக தலைவர்கள் மூலமாக. நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு, வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் மினிஸ்டர்ஸ், நம்முடைய தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அமைச்சர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். நான் ஒரு மாநில தலைவராக அங்கே சென்று அந்த பல்லக்கை சுமப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் என்று தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு வேனில் 10 பேர் தொத்திக்கிட்டு போகிறது, சட்டசபையில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தனி மனித புகழ்ச்சி, ஒரு மனிதர் நடித்த எல்லா படத்து பேத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறது. அந்த படப்பேர் யாருக்குமே தெரியாது, படம் ஓடிச்சான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த படப்பேரை சொல்லி ஒன்றொன்னா சொல்கிறது. தமிழக அரசு திட்டம் போட்டு அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை மிரட்டுகிறது. அதற்கு மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ பிரஸ் நண்பர்கள் கொடுத்துருக்கின்றார்கள். அதனால தான் அவங்க சொல்லாமல் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அடுத்தது குறிப்பாக அந்த கப்பல் போக்குவரத்துக்காக தூத்துக்குடி காரைக்காலிலிருந்து கப்பல் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய சொந்தங்களும் 2 பக்கம் வருவதற்காக அங்கே காங்கேசன் துறை என்கின்ற இடத்துல ஒரு ஹார்பரை இந்தியா கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. 45.2 மில்லியன் அமெரிக்க டாலரில் அந்த வேலையும் கூட இந்தியாவுடைய நிதியுதவியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய 5 ஈஸ்வர தலத்தில், குறிப்பாக திருக்கேதீஸ்வரம் தலம், அங்கே மிக பழமையான நம்முடைய சிவன் கோவில் சோழர்கள் காலத்தில் இங்கே சென்று கட்டியது. அதோடைய புனர் நிர்மாண பணிக்காக மோடிஜி அவர்கள் 300 மில்லியன் இலங்கை பணத்தையும் கூட கொடுத்து ஜூலை 6ஆம் தேதி அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. மொத்தமாக சொல்ல வேண்டுமென்றால் கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் சொந்தங்களுக்காக செய்திருக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம். ஏர்போர்ட்டிலிருந்து, கல்ச்சரல் சென்டர்லேருந்து, ஹார்பர்லேருந்து, போர்ட்லேருந்து, கோவில் புனரமைப்பு வரை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அனைத்தும் கூட செய்திருக்கின்றார்கள். இது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. பாரத பிரதமருடைய செயல், குறிப்பாக இந்திய மக்களினுடைய அந்த செயல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதை தாண்டி நமக்கு தெரியும், இப்போது இலங்கையிலே ஒரு பொருளாதார சிக்கல் இருக்குது என்பது நமக்கு தெரியும். கடந்த ஒரு 2 மாதங்களாக இலங்கையிலே ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ், இது அனைத்து பகுதியிலும் கூட, அனைத்து ப்ராவின்ஸிலும் கூட இது இருக்கிறது. அதற்காக இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவியும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. காரணம், எந்த நாடுமே இலங்கைக்கு இந்த அளவுக்கு உதவி செய்யாத பொழுது இந்தியா செய்திருக்கிறது. நவம்பர் 2021 கடந்த ஒரு 7 மாதங்களாக இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவி 1.5 பில்லியன் டாலர், 1.5 பில்லியன் டாலருக்கு மேலே, கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு மேலே இந்தியா லோனாக, கிராண்டின் எய்டாக இலங்கை மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இலங்கை மக்களுக்கு 40,000 மெட்ரிக் டன் அரிசி, அதன் பின்பு ஒரு எமர்ஜென்சி ப்ரொவிஷனாக 11,000 மெட்ரிக் டன் அரிசி, 51,000 மெட்ரிக் டன் அரிசி நம்முடைய இந்திய நாடு இலங்கை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஏப்ரல் மாதத்திலே அவர்களுக்கு காய்கறி ஷார்ட்டேஜ் இருக்கும் பொழுது 2 கப்பலிலே நம்முடைய நாடு காய்கறி அனுப்பியிருக்கிறது. ஏப்ரல் 29ஆம் தேதி 760 கிலோ மெடிசன், எமர்ஜென்சி மெடிசன் நாம் அனுப்பியிருக்கின்றோம். இது அனைத்தும் கூட நம்முடைய இந்திய நாடு இலங்கை மக்களுக்காக தொடர்ந்து செய்து கொண்டு வரக்கூடிய உதவிகள். இப்பொழுது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு போர்டு மெம்பராக இருக்கின்றார்கள். கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா நம்முடைய FM சென்றிருந்த பொழுது இலங்கைக்காக 2 விஷயத்தை இந்தியா ஆதரவாக பேசியிருக்கிறது. குறிப்பாக IMF லோன் கிடைப்பதற்காக இலங்கை போன்ற ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியை லோ இன்கம் கண்ட்ரியாக ரீக்ளாசிஃபை பண்ணி அதன் மூலமாக அவர்கள் கட்ட வேண்டிய கடனுக்கான அதிகப்படியான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா சொல்லியிருக்கிறது.
உக்ரைனுக்கு எமர்ஜென்சியாக $1.4 பில்லியன் லோன் கொடுத்ததைப் போல இலங்கை நாட்டிற்கும் அதிகமான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்தியா சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும், ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு நாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு, குறிப்பாக ஃப்ரெண்ட்லி நாடு, இவ்வளோ உதவிகள் நம்ம கிராண்ட்லேருந்து, அரிசியிலிருந்து, காய்கறியிலிருந்து, மெடிசன்லேருந்து, IMFலேருந்து, அதை தாண்டி இலங்கையில் பெட்ரோல் டீசல் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதற்காக இந்தியா இங்கிருந்து 4 லட்சம் மெட்ரிக் டன் பெட்ரோலியம் கூட சிலோன் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இது அனைத்தும் கூட நம்முடைய பத்திரிகையாளர் அன்பு மூலமாக தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், இலங்கையை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஓடோடி வந்து உதவி செய்வதற்காக இந்திய மக்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கூட இருக்கிறது. அதே சமயத்தில் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் இலங்கை மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உதவியும் கூட மத்திய அரசு ஒரு நோடல் ஆஃபீஸர் மூலமாக நம்முடைய எம்பசிக்கு அதை எடுத்து சென்று அதையும் கூட இலங்கை அரசு மூலமாக மக்களுக்கு கொடுப்பதற்கான வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இது இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பற்றி. இலங்கையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, இப்போதைய பிரச்சனை டாலர் பிரச்சனை. இலங்கையினிடம் டாலர் இல்லாத காரணத்தினால் அவங்களால பெட்ரோல் டீசல் வாங்க முடியல. 80% இம்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நாடு. ஸோ டாலர் கிரைசிஸ் இருக்கிறனால அனைத்து விலைவாசியும் கூட உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மடங்கிலிருந்து 3 மடங்கு விலைவாசி கடந்த ஒரு 3-4 மாதங்களாக உயர்ந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் இலங்கையினிடம் டாலர், அமெரிக்க டாலர் இல்லாத பிரச்சனை. அதற்காகத்தான் இந்தியா $1.5 பில்லியன் கொடுத்து இவ்வளவு வசதிகளை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் வருகின்ற காலத்தில் நம்முடைய நாடு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரியப்படுத்த வேண்டும். அதை தாண்டி இலங்கை மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 2 கோரிக்கையை நாம் வைத்துவிட்டு வந்திருக்கின்றோம். இலங்கையினுடைய அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு. ஒன்று, கச்சத்தீவில் ஒரு ஆண்டும் கூட அங்கே இருக்கக்கூடிய மேரி மாதா ஆலயத்திற்கு நம்முடைய மீனவ சகோதரர்கள் அங்கே சென்று இறை வழிபாடு செய்வது வழக்கம். அது இத்தனை காலமாக வீசா தேவைப்படும் போல் இருந்துச்சு. இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வீசாக்காக நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் பிரச்சனையானதை பார்த்தோம். அதனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார்ந்த கட்சிக்கு தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். இந்த வருடத்திலிருந்து கச்சத்தீவில் நடக்கின்ற அந்த விழாவுக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வீசா இல்லாமல், கடவுச்சீட்டு வீசா எதுவுமே இல்லாமல் நேரடியாக அங்கே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இலங்கை அரசுக்கு நம்முடைய தலைவர்கள் மூலமாக. இரண்டாவது, நம்முடைய ஜஃப்னா யாழ்ப்பாண சிறையில் இருக்கக்கூடிய 12 மீனவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றோம். அந்த 12 மீனவர்களும் கூட மார்ச் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், ராமேஸ்வரத்தை சார்ந்தவர்கள். அந்த மீனவர்களுக்கு வருகின்ற மே 12ஆம் தேதி பெயில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக நம்முடைய எம்பசியில் சென்று அந்த கேஸ் பார்க்குற ஆஃபீஸர், லாயர் எல்லாம் பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் மினிஸ்டர் அவங்களையும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்டையும் வந்து நம்முடைய மீனவர்கள் வரும் பொழுது கடுமையான நடவடிக்கை எடுக்காமல் மனிதாபிமான அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். இதை ஒரு லா அண்ட் ஆர்டராக அவங்க எல்லை தாண்டி வந்தாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், உள்ளே வைக்கிறோம், 50 நாள் வைக்கிறோம், 60 நாள் வைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணாமல் பரஸ்பரம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த யாழ்ப்பாண பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினையும் சந்தித்து அவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். எப்படி இலங்கையிலிருந்து ஒரு மீனவர்கள் தெரியாமல் நம்ம பார்டருக்குள்ளே வரும் பொழுது மனிதாபிமான அடிப்படையில் இந்தியா உதவி செய்கிறதோ, தமிழ்நாடு உதவி செய்கிறதோ, அதே போல் இங்கே வரக்கூடிய நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட அதே போல் மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்று. இரண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றோம். தமிழக மீனவர்களுடைய படகு என்னெல்லாம் ஜஃப்னாவில் பிடிச்சி வச்சுருக்காங்களோ அனைத்து படகுகளையும் கூட உடனடியாக விடுவிக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேச வேண்டும். இலங்கையினுடைய அதிபர்கிட்ட இதை பற்றி கோரிக்கை வைக்க வேண்டும் என்றும் கூட அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் நேஷனல் தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். அவர்களும் கூட அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா ஏகப்பட்ட போட்டு இலங்கையில் இவங்க எல்லாமே மாட்டி அங்கே இருக்க அந்த போட்டு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு. அதே போல் ஆர்டிக்கல் 13, இது அங்கே இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள், அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 1987 ராஜீவ்காந்தி அவர்களும் ஜெயவர்தனா அவர்களும் சைன் பண்ண அந்த அக்காடை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அது இலங்கை கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 13. அதற்கு பாரதிய ஜனதா கட்சி இலங்கை மண்ணில் நாம் ரொம்ப ஓப்பனாக அதை சொல்லியிருக்கோம். அது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆர்டிக்கல் 13 இலங்கை அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அதன் மூலமாக நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸு,
வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ், சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் மினிஸ்டர்ஸ், நம்முடைய தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அமைச்சர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று அதை அதிகாரப்பூர்வமாக கூட கட்சியாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆர்டிக்கல் 13 நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. அதே நேரத்தில் கச்சத்தீவை பொறுத்தவரை நேற்று இலங்கையில் நடந்த பிரஸ் மீட்டில் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கின்றோம். கச்சத்தீவு 1974 தாரை வாய்க்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக இங்கே காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் டிஎம்கே ஆட்சியும் இருந்த பொழுது இலங்கைக்கு அது கிஃப்டாக 1974 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது கச்சத்தீவு என்பது ஒரு மனிதரும் கூட இல்லாத ஒரு இடம், எந்த மனிதருமே இல்லாத ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இதில் பெரிய பிரச்சனை நம்முடைய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் வருவது கச்சத்தீவு பக்கத்திலே மீன் பிடிக்கும் பொழுது மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனை வருகிறது. அதனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு 1974 கச்சத்தீவு போட்ட ஒப்பந்தத்தில் ஆர்டிக்கல் 6 மிக தெளிவாக இருக்கிறது. கச்சத்தீவில் தமிழக மீனவர்கள் சென்று தங்களுடைய மீன் வலைகளை உலர்த்தி கொள்ளலாம். கச்சத்தீவை தாண்டி நெடுந்தீவு வரைக்கும் மீன் பிடிக்க போகலாம். அந்த 2 இடத்திலும் கூட தமிழக மீனவர்கள் சென்று மீன் பிடிக்கலாம் என்று இருக்கிறது. அது 1976 அதை 2 அரசுகளும் சேர்ந்து அந்த ஆர்டிக்கல் 6 ஷரத்தை கேன்சல் பண்ணிவிட்டு இப்போது தமிழக மீனவர்கள் செல்ல முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கோரிக்கை வைக்கின்றோம். அதே சமயத்தில் இலங்கை மண்ணிலும் கூட இலங்கை அரசுக்கும் அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றோம். உடனடியாக கச்சத்தீவை தாண்டி நெடுந்தீவு அனைத்து பகுதிகளும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்கே சென்று மீன் பிடிப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. அந்த அனுமதி கொடுக்காத அந்த 1976 தான் அனைத்து விதமான பிரச்சனைகளும் உருவாகி இருக்கிறது. இதையும் கூட மிக தெளிவாக நாம் அங்கே ஒரு கட்சியாக நாம் சொல்லியிருக்கின்றோம். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தூதுவர் அவரையும் சந்தித்து இதை பற்றி வலியுறுத்தி இருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி கச்சத்தீவுக்கு மீன் பிடிக்க அனுமதி கொடுக்க வேண்டும். கடவுச்சீட்டு வீசா இல்லாமல் நம்முடைய மீனவர்கள் அந்த மேரி மாதா அவங்கள போய் வழிபடுறதுக்கு மீனவ சொந்தங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி ஆர்டிக்கல் 13 உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று. இது அனைத்துமே இலங்கையை பொறுத்தவரை. அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக நேற்றிலிருந்து உதவி கோரியிருக்கின்றார். ஸோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அவர் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு எல்லா விதமான ஆதரவும் கொடுத்து நாங்களும் நிச்சயமாக நிதி அளித்து அது இந்திய அரசு மூலமாக இலங்கை மக்களுக்கு சென்றடையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக தமிழக அரசுடன் கைகோர்த்து இதற்கு நாங்கள் கரம் கோர்ப்போம் என்றும் கூட அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணா, பேசுவோம். ஆனால் இதில் நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஆதீனம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் அதே ஆதீனம் இருந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி 5 முறை திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பட்டின பிரவேசம் அங்கே நடந்திருக்கிறது. இது எல்லாமே தமிழகத்தில் ரெக்கார்டு செய்யப்பட்ட ஒரு சரித்திர உண்மை. இப்போ சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் அந்த ஆதீன மடத்திற்கு சென்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்காரு. அதன் பின்பு ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆளுநருடைய கான்வாயின் மீது கல்லடி, அதில் ஒரு பிரச்சனை. அதன் பின்பு ஆதீனத்தை பற்றி தவறாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் பேசுவது. அதன் பின்பு பட்டின பிரவேசத்தை நடத்தக்கூடாது, இதான் காரணம் என்று சொல்லுவது. இதை பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும் இதில் அரசியல் காரணம் இருக்கிறதுன்னு எல்லோருக்குமே தெரியும். அதனால் இந்த விபரீதமான முடிவுக்கு தமிழக அரசு செல்லாமல் காலங்காலமாக பாரம்பரியமாக என்ன நடந்து கொண்டு வருகிறதோ அதில் எதற்காக தமிழக அரசு உள்ளே சென்று தடையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய கேள்வி. அதனால்தான் இன்று சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் திரு நயினாரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், அரசு உடனடியாக இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கட்சியின் சார்பாக நானும் கூட தெரிவித்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று பட்டின பிரவேசத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் ஒரு மாநில தலைவராக அங்கே சென்று அந்த பல்லக்கை சுமப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் என்று தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கின்றோம்.
நிச்சயமாக தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அண்ணா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் காரில் போகிறார், அந்த டெம்போ டிராவலரில் சுற்றி 30 பேர் தொங்குறாங்க. இந்த பக்கம் 2 அமைச்சர், இந்த பக்கம் 2 அமைச்சர், பின்னாடி 2 அமைச்சர், முன்னாடி 2 அமைச்சர். இதெல்லாம் பாருங்கள், ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி நான் சொன்ன கருத்துக்கு வந்து திராவிட கழக தலைவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது பல்லக்கை சுமப்பதற்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார், இது வந்து பெரியார், இதுக்கு தான் வந்து பெரியார் தமிழக பூமியில் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். சரி, பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு வேனில் 10 பேர் தொத்திக்கிட்டு போகிறது, சட்டசபையில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தனி மனித புகழ்ச்சி, ஒரு மனிதர் நடித்த எல்லா படத்து பேத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறது. அந்த படப்பேர் யாருக்குமே தெரியாது, படம் ஓடிச்சான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த படப்பேரை சொல்லி ஒன்றொன்னா சொல்கிறது. இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு பல்லக்கை தூக்குவது. பல்லக்கை தூக்குவது என்பது கையில் தூக்குறது இல்லைங்க, உங்கள் மனசில் தூக்குனால் அது இதுதான். ஆனால் ஒரு குருமாரை நீங்கள் பல்லக்கில் தூக்குவது ஒரு சாதாரண மனிதனை தூக்குவதற்கு சமம் கிடையாது. அவர் குருமார்கள். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் கூட கோயிலில் இருக்கக்கூடிய கடவுளை சாயங்காலம் பல்லக்கில் வெளியே தூக்கி கொண்டு வருகின்றோம். நீங்கள் கடவுளாகவும் பார்க்கலாம், அவரை குருவாகவும் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு குரு என்பவர் கடவுளுக்கு சமம். நான் மனிதன் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்த மாட்டேன். ஆசை, பற்று எல்லாத்தையும் தாண்டியவர்கள் குருமார்கள். அதனால் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதனால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு கூலியாக ஒரு தனி மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அவரை தூக்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அனுமதிக்காது. ஆனால் எந்த புரிதலும் இல்லாமல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மன்னனுடைய புரிதலே இல்லாமல், இதை எந்த ஒரு குரு மாதா அது எதுவுமே தெரியாமல் ஒரு குருவை வந்து மனிதனாக நாங்கள் தூக்குறோம், எப்படி தூக்குறோன்னு ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி பார்த்தா எத்தனையோ இடத்துல நான் திமுக கட்சிக்காரங்க ஒருத்தராக பட்டியலிடுறேன், எவ்வளவு கோயிலில் போய் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் பேசுவோம். இது முழுவதுமே அரசியல் காரணம். இந்த குருமார்களை தமிழக அரசு திட்டம் போட்டு அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை மிரட்டுகிறது. அதற்கு மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ பிரஸ் நண்பர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது அனைத்தும் கூட தமிழக அரசு உடனடியாக இந்த விபரீத விளையாட்டை கைவிட்டு விட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் புறக்கறக்கு முன்னாடி, இவங்க சித்தாந்த புறக்கறக்கு முன்னாடி இந்த ஆதீனம் இருந்திருக்கு. 2000-3000 ஆண்டுகளாக இந்த சித்தாந்தம் தமிழக மண்ணில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக என்ன சித்தாந்தத்தை 2022 கொண்டு வர்றாங்க? அப்படி சொல்கிறவங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் முட்டாளன்னு சொல்கிறாரா? ஏன்னா 5 முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் தடை செய்தாரா? அவர் தடை செய்யலை. அப்போனா அவருடைய அப்பா முட்டாள் இவரே ஒத்துக்கிறாரா? எங்கள் அப்பா முட்டாள், அது தெரியல, நான் நல்லவன், எனக்கு அறிவாளி, நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திரும்பி பார்த்து இந்த விபரீத விளையாட்டுக்கு போகாமல் உடனடியாக ஆதீனங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, என்னுடைய கோரிக்கை முதலமைச்சரை முன்னின்று நடத்த வேண்டும், அவருடைய கடமை இது. அவர் எல்லா மக்களுக்கும் தான் முதலமைச்சர். ஆதீனங்களுக்கு முதலமைச்சர், இந்துக்களுக்கு முதலமைச்சர், இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர், கிறிஸ்தவர்களுக்கு முதலமைச்சர். முன்னாடி இருந்து அவர் நடத்தட்டும். அவர் நான் செக்குலர், நான் அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர்னு காட்டட்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முதலமைச்சர் கூட துணை நிற்போம். 2020 திராவிட கழக நண்பர்கள் திரும்ப இதே போல் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராசஸாக எடுத்து பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த சட்டம், அதாவது ஃபோர்ஸ்ட் பெக்கர் ஆக்ட், அந்த ஆக்ட் வந்து எந்த விதத்தில் இதில் பொருத்தமான ஒரு சட்டம் என்பது ஆந்திராவின் ஒரு வழிமுறையை ஃபோர்ஸ்ட் பெக்கர் ஆக்ட் ஒரு மனிதனை அடிமையாக வைத்திருக்கிறது. அதுக்கு தான் அந்த சட்டம். அது வந்து மத கலாச்சாரத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கு அது எப்பவுமே பொருந்தாது, காலங்காலமாக இருக்குது. அதனால் அதை ஒரு ஸ்டாண்டாக எடுத்துக்கிட்டு இந்த அரசு பேசுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் கவனிக்கலை. அதே நேரத்தில் ஜிஆர் அவர்கள் அந்த போல் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களுடைய மனது புண்பட்டு இருக்குன்னு கண்டிப்பாக அவர் மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை அவர்களும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என ஜிஆர் சார்பாக நான் பேச முடியாது. ஏன்னா நான் கவனிக்கலை. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக ஜிஆர் அவர்கள் பேசின அந்த கருத்தை மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை உடனடியாக அரசு தலையிட்டு இதை ரோல் பேக் பண்ணி ஆதீனங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நாங்கள் நடத்துவோம். தடையை மீறி, அரசினுடைய தடையை மீறி நாங்கள் அங்கே சென்று இதை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
நீங்கள் திமுக அமைச்சர்லாம் எப்படி மண் லாரி கடத்தினவன் தண்ணி லாரி கடத்தவன்லாம் அமைச்சர் ஏற்றுக்கிறீங்கல்ல? ஒரு 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 திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார்? ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல? அதுக்கு ஒரு நாய் இதுக்கு ஒரு நியாயமானா? அது தனி மனித கருத்துன்னு சொல்கிறீங்க. அது தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களேன். ஏன் அந்த அமைச்சர் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னார், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நான் கேட்டிருக்கேண்ணா. தனி மனித கருத்து, அதே போல் தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களேன். அண்ணா நாங்கள் பேசுனதுக்கு நான் பொறுப்பாளர். பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் நான் பொறுப்பு. என்னை பொறுத்தவரை குருமார்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் நல்லவர்கள்னு சொல்கிறோம். நீங்கள் யாராச்சும் பர்டிகுலராக ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிற கருத்துனா, அதே போல் திமுக நான் ஒருத்தர் சொல்லுவேன். நீங்கள் நிறைய இடத்துல என்ன சொல்கிறீங்க? தனி மனித கருத்துன்னு தானே சொல்கிறீங்க. ஏன்னா ஊடகங்களை மிக தவறாக பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன புறக்கணிக்கவே இல்லை அவங்கள. அவங்க ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, இன்னும் அப்பாலஜி கூட கேட்கல. அவங்க இன்னும் அப்பாலஜி கூட கேட்கல. அண்ணா லாஸ்ட் டைம் ஒன்று நடந்த பொழுது நான் வருத்தம் தெரிவித்திருந்தேன். உங்களுக்கு தெரிய ஹோட்டலில் வந்து நம்ம வருத்தம் தெரிவித்திருந்தோம். தமிழக ஊடக நண்பர்கள் மீது ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை எந்த கட்சியுமே உங்கள் மேலே வைக்கலாம். நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன். நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை ஒரு 4வது பில்லராக தமிழக மக்களினுடைய குரலாக மீடியாவுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாத்தையும் தாண்டி உண்மையை பேசக்கூடிய உங்களுக்கு எப்படி பக்கபலமாக நிற்கிறோம் நீங்கள் பாருங்கள். உங்களை எந்த கட்சிக்காரங்களும் எங்கேயும் பேசுவதுக்கு விடுவதே கிடையாது. அன்னைக்கு கூட யாரோ பேசும்பொழுது கூட நாங்கள் வார்ன் பண்ணோம், அதெல்லாம் பேசாதீங்க, மீடியாவை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் யாரோ ஒரு கருத்து இங்கே எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜாக அந்த கட்சி எடுத்து பாருங்கள், மொத்தம் பொதுவாக பாருங்கள், யாராவது அப்படி இருக்குமா? சொல்கிறது இதெல்லாம் சரியாகணும்னா நம்மெல்லாம் யாழ்ப்பாணம் இலங்கை தமிழர் இங்கிருந்து நம்ம பேசுகிறோம், பெரிய மரியாதை கொடுக்குறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்லையுமே அரசுக்கு அங்கே வேலை கிடையாது. அதே போல் தமிழகத்தில் நம்ம செய்வோம். எந்த கோவில், எந்த மசூதி, எந்த சர்ச் இதிலிருந்து வெளியே வரணும்னா அரசு அங்கேருந்து வெளியெடுங்க. லோக்கல் கமிட்டியை போட்டு மேனேஜ் பண்ணுங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, நல்லூர் கந்தசுவாமி கோவில், 13 நூற்றாண்டு. அது நடத்துறது ஒரே ஒரு ட்ரஸ்டி. தட்டில் காசு போட்டால் வாங்க மாட்டாங்க, அர்ச்சனைக்கு 1 ரூபா, பணத்தை போய் நம்ம உண்டியலில் தான் போடணும். அவ்வளோ க்ளீனாக நடத்துகிறாங்க. விஐபி நான் விஐபி கிடையாது, எல்லாம் க்யூவில் தான் போகணும். இப்போ தமிழ்நாட்டில் பல காலமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் கோவில்களில் அரசு எடுத்திருக்கு, ரொம்ப இன்னெஃபிஷியண்ட்டாக நடத்துகிறாங்க. விஐபி கலாச்சாரம் தான் தமிழக கோயிலில் இருக்குது, அதான் உண்மை. இதை பல காலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஐபிக்கு ஒரு மாதிரி கடவுளை பார்க்க முடியும், விஐபி இல்லாதவர்களுக்கு ஒரு கடவுளை பார்க்க முடியும். உருவாக்குனது யார்? கோயிலை ரன் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தானே. அதனால் என்னுடைய கருத்து, எஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிரச்சனைகள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு முழுமையாக அரசு கோவில், மசூதி, சர்ச் 3லிருந்து வெளியே வந்துட்டு அந்தந்த மக்களை அவங்களாகவே நடத்த அனுமதி கொடுங்க. ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் ஜனநாயக முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாகும். இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு போட்டு தானே பிரச்சனை. தமிழக கோயிலில் அறங்காவலத்துறை வந்து இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு ஒரு பேரை கொண்டு வந்து இன்றைக்கி கூட நம்ம அம்மா சரஸ்வதி அம்மா இன்றைக்கி அசம்பிளியில் பேசியிருந்தாங்க. இதை பற்றி அம்மா ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க. நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு போட்டு தானே இவ்வளோ பிரச்சனையை நம்ம உருவாக்குறோம். கடவுளை வந்து எல்லாரும் சமமாக பார்க்க முடியுதா? இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் 70 ஆண்டுகளாக திமுக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, கடவுளை என்ன பண்ணி வச்சுருக்காங்க? விஐபி நான் விஐபின்னு தானே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தயாராக இருக்கும். நாளைக்கு காலையில் கோவிலில் விஐபி நான் விஐபியை தூக்குங்க. தேவையில்லாத கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸை வெளியே கொண்டு வாங்க. பப்ளிக்கையே ரன் பண்ண விடுங்க. அதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் போடுங்க. பிரச்சனை இருந்தால் கோர்ட்டில் போய் அதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குன்னா அதை நம்முடைய அமைச்சர் ஏற்றுக்கு வரான்னு கேட்டு சொல்லுங்கள். முதல்ல சவுக் சங்கர் யாருன்னு சொல்லுங்கள். யார் அவர்? பத்திரிக்கையாளர். சரி சொல்லுங்கள், என்ன? முதல்ல கார்த்திக் கோபிநாத் யாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்க ஒரு பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டரான்னு சொல்லணும். ஓகே அண்ணா, அதாவது 2 விஷயம் அதில். இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு வீடியோவில் உட்காந்து ஒரு லைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபார்வேர்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேர்த்துக்கு இப்போ. அதனால் இப்போ என்ன, பொய்யை பேசினா தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு சில பேர் வந்து ஒரு மன நோயில் பல பேர் தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்கிறதே வந்து அந்த ஃபேஸ்புக்கில் லைக்கு
ஃபார்வேர்டு, அது மூலமாக வியூ கிடச்சிதுன்னா யூடியூபுக்கு பணம். எதுக்கு யூடியூப் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா பணம் வருது. நம்ம நிறைய பேர் அந்த வியூவை பார்த்தாங்கன்னா யூடியூபுக்கு பணம் வருது. இப்போ ட்ரெடிஷ்னல் பத்திரிகையாளருக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. ஒரு எடிட்டர் இருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, அக்ரிகேட்டட் ஜேர்னலிஸ்ட்டா, எந்த இது, அவருக்கு பாஸ் யார், அது எடிட்டர் இருக்கா, அப்பீல் மெக்கானிசம் இருக்கா, ஓனர் யார், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நியூஸ் 7லேருந்து வர்றாங்க, தந்தி டிவி, எல்லாம் பெரிய பெரிய சன் டிவிலேருந்துலாம் வர்றாங்க, எல்லாம் நமக்கு தெரியும் எடிட்டர் யாருன்னு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனிதன் ஜேர்னலிஸ்ட்டுன்னு தன்னையே சொல்லிக்கிறான். அந்த மனிதன் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. இல்லை கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன். ஹூ இஸ் தட் பர்சன்? ஒரு தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதன் வச்சுக்கலாம். அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஒரு சிறுவாச்சூர் கோயிலை புனரமைக்கிறதுக்காக அவர் எங்கேயோ பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பணத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இதனால் 1000 கோடியா, 10,000 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடி, என்ன ப்ரூஃப், என்ன அலிகேஷன்? இது என்ன சொல்ல வர்றீங்க? அந்த பணம் எங்கே வந்துச்சு, அந்த பணம் எங்கே போச்சு, யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு, அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் ரெட் பிக்ஸ் தானே நீங்கள்? ஓகே. சரி, ஆனால் ஒரு ஆண்டுகள் பொறுத்தவரை திமுகவினுடைய சாதனை என்று சொல்வதை விட இது சோதனையாகத்தான் மாறியிருக்கிறது. 365 நாட்கள் இது மக்களை சோதனை. ஏன்னா பேசும்பொழுதே 3 டைம் கரண்ட் போயிடுச்சு. அதே ஒரு உதாரணம். கரண்ட்டு போனதை பற்றி பேசினா கேஸ் போடுவோம். இது எவ்வளோ சூப்பர் பாருங்கள். கரண்ட்டு போனதை பற்றி நீங்கள் பேசினா கேஸ் போடுவோம். இது இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்திற்கு ஒரு சாட்சி. ஒரு ஆட்சி எப்படி மனிதர்கள் நடத்துகின்றார்கள் என்பதற்கு சாட்சி. மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு தூத்துக்குடி தெர்மல் பவர் ப்ராஜெக்டில் 3 யூனிட் நிறுத்தி வச்சுருக்காங்க. கேட்டால் நாளைக்கு கதை விடுவாங்க. காலையில் நான் இப்போயே சொல்லிடுறேன், காலையில் சொல்லுவாங்க கோல் இல்லை. 30,000 டன் கோல் தூத்துக்குடியில் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தோற்கூட இருக்குது. இது ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி, ட்ராமா மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறுத்துறது, ஆர்டிஃபிஷியல் பவர் ஷார்ட்டேஜை உருவாக்குறது. அப்புறம் அதே அமைச்சர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இந்த அண்ணாமலை பேசும்போது எதுக்கு 15 நிமிஷம் லைவ் போடுறீங்க, நான் பேசும்போது ஏன் லைவ் போட மாட்டேறீங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி மீடியா நண்பர்களை கேட்குறது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்லுவார். நாளைக்கு கோல் ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், 30,000 டன் கோல் தூத்துக்குடியில் இன்றைக்கி இருக்குது. பொய்யை சொல்லி சொல்லி சொல்லி, குறிப்பாக கோயில்களில் கையை வச்சு மத குருமார்களை அவமானப்படுத்தி, ஆதீனங்களை சிறுமைப்படுத்தி, அது கேட்டோம் அப்படின்னா, நான் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா 40% கமிஷன் அவங்களுக்கே போகுதுன்னு சொல்லிவிட்டு, அதனால் நாங்கள் மதசார்பற்ற அரசு அப்படின்னு ஒரு 2 அறிவிப்பு சட்டசபையில் கொடுத்துட்டு, கோவிலை சார்ந்த அறிவிப்பை கொடுத்து விட்டு நான் மதசார்பற்ற அரசுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறேன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு அமைச்சருக்கும் இதான் சான்றாக இருக்குது. பொங்கல் தொகுப்பு ஊழல், அதை பற்றி என்னன்னாச்சு? ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னார். யார் மேலே நடவடிக்கை எடுத்தார்? யார் மேலே பிளாக் ஷீட் போட்டிருக்காரு? அது எந்த நிறுவனம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? அந்த ஆர்டர் கொடுத்ததை பற்றி என்ன? சரி, இவ்வளோ ரைடு பண்ணாங்க ஏடிஎம்கே மினிஸ்டர் மேலே. ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா? 1 வருஷம் ஆச்சு. ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், சோதனை. இந்த 1 வருட காலமாக எதுவுமே செய்யாமல் பேச்சுக்கு மட்டும் ஒரு அரசை நடத்தி கொண்டு, அப்புறம் மாதம் நான் இவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன், சமூக நீதி கட்சி அப்படின்னு வேற காட்டிக்கிறாங்க. அது நீங்களும் நானும் தினமும் போய் சாப்பிட்றோம். அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க, நம்ம அவங்க வீட்டில் சாப்பிட்றோம். இது புதிதாக ஏதோ இவங்க செய்கிற மாதிரி. மனிதர்கள் நேற்று காலையில் தான் பிறந்தாங்க. ஜாதிங்கிறது இன்றைக்கி காலையில் தான் உருவாச்சு. முதலமைச்சர் இன்றைக்கி மத்தியானம் போய் புதுசாக அதை பண்ண மாதிரி வர ஒரு ட்ராமா. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்கண்ணா. இதை மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிக்க இப்போ கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்கெல்லாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கிறாங்களே என்னன்னே நமக்கு தெரியாது சார். இதே பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த்ஜி 2014 இதே மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கார். இப்போ நம்முடைய ஆளுநருக்கு மரபு என்னென்னா, 2வது முறை அந்த மசோதா செல்லும் பொழுது ஆளுநர் அவர்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற மரபு. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த மரபுப்படி தான் ஆளுநர் அனுப்பிச்சிருக்காரோ தவிர, ஆளுநர் கன்வின்ஸ் ஆகிட்டார், ஆளுநர் ஏற்றுக்கிட்டாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் ஆளுநர் அனுப்பியிருக்க முடியும். ஏன்னா ஆளுநர் சார்பாக நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே கொடுக்காதப்ப எப்படி ஆளுநர் கன்வின்ஸ் ஆவார்? ஆளுநர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆளுநர் கன்வின்ஸ் ஆயிருப்பான்னு சொல்லலாம். இன்னும் பதிலே அவங்க கொடுக்கல. ஆளுநர் கேட்ட எந்த கேள்விக்கும் நீட்டு மசோதாவுக்கு பதில் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்க்காகத்தான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றாரோ தவிர, இது திமுகவினுடைய வெற்றின்னு சொல்கிறது கபட நாடகம். ஜனாதிபதிகிட்ட இது ரிஜெக்ட் ஆகி தான் வரப்போகுது.
அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இருப்பீங்க, நானும் இருப்பேன், அன்னைக்கு பேசுவோம். ஏன்னா ஜனாதிபதிக்கும் தெரியும் நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது, யாருக்கும் எதிரானது கிடையாதுன்னு ஜனாதிபதிக்கு தெரியும். அதனால் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வரட்டும், அன்றைக்கி பேசிக்குவோம். ஆனால் அந்த கச்சத்தீவை மீட்கிறதே வந்து ஆர்டிக்கல் 6 முதல்ல திரும்ப கொண்டு வரணும். ஆர்டிக்கல் 6 திரும்ப கொண்டு வந்து மீன் பிடிக்க அங்கே அலோவ் பண்ணணும். வீசா ஃப்ரீ ப்ராசஸில் நம்முடைய மீனவர்கள் செல்ல ஆரம்பிக்கணும். ஸோ வருகின்ற காலத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். கண்டிப்பாக இந்தியாவினுடைய எந்த லேண்டாக இருந்தாலும் திரும்ப நமக்கு வேணும், தமிழ்நாடை சார்ந்த கச்சத்தீவு நமக்கு வேணும், எந்த மாற்று கருத்து இல்லை. பட் ஒரு ப்ராசஸ் இருக்குல்லண்ணா, நீங்கள் மீட்டு கொடுங்கன்னா அதை விட இந்த ஆர்டிக்கல் 6 நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது மீனவர்கள் முதல்ல போக ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குறிப்பாக அங்கே இருக்கிற மேரி மாதா அந்த ஆலயத்திற்கு நம்முடைய மீனவர்கள் செல்வது 2வது ஸ்டெப்பு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயல்படும் பொழுது இது ஈஸியாக சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த விஷயத்துல பாஜக என்ன நிலைப்பாடு வச்சிருக்கு? இந்திரா காந்தி வந்து கிழக்கு பாகிஸ்தான் குறிச்சி வங்கதேசமா உருவாக்குன மாதிரி பாஜக ஈழத்தை பிரிக்குமா? நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஈழத்தை பொறுத்தவரை 2 தமிழர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இலங்கையில் 18 லட்சம் பேர் மலையக தமிழர்களாக சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்காங்க, அவளும் தமிழர்கள் தான். ஈழத்தினுடைய மேல் பகுதியில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் இன்னும் ஒரு 15 லட்சம் பேர் நம்முடைய ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள், ஸ்ரீலங்கன் தமிழ். இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தமிழர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா மலையக தமிழர்கள் சிங்களர்களை ஒட்டி இருக்கின்றார்கள். நுவாரிலே அப்படிங்கிற மாவட்டம், பதுலாங்கிற மாவட்டம், அங்கெல்லாம் சிங்களர் பக்கத்து வீட்டில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு கட்சி இருக்குது, அவங்களும் அதுக்கு அரசியல் செய்கின்றார்கள். இதற்கு தனி கட்சி இருக்குது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லா தமிழர்களும் அங்கே வேணும். ஏன்னா அங்கே மலையக தமிழர்கள் கடைசி 150 வருஷமாக அங்கே போனவங்க. இப்போ இந்தியாவினுடைய உறுதியான நிலைப்பாடு, ஸ்ரீலங்காவினுடைய யூனிட்டி, இன்டெகிரிட்டி, அதில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறத இந்தியா தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இது அங்கே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நமக்கு தேவை ஆர்டிக்கல் 13 இம்ப்ளிமெண்ட் பண்ணி, குறிப்பாக இந்த ப்ராவின்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பவரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களால் அங்கே செயல்பட முடியும். ஏன்னா இதை ஒத்துக்கிட்டு தான் நார்தன் ப்ராவின்ஸில் இதுவரை 2 முதலமைச்சர்கள் தமிழ் முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க. கடைசியாக CV விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களே கேட்காத ஒரு விஷயத்தை இதற்கு நாம் திரும்ப ஆரம்பிக்கணும். நீங்கள் இங்கே என்ன பண்ணால் கூட அது மலையக தமிழர்களுக்கும் பாதிப்பு அங்கே இருக்கும். ஏன்னா அவங்க சிங்களரோட வாழ்கிறாங்க. இதையெல்லாம் புரிஞ்சு தான் ஒரு முடிவு எடுக்கணுமோ தவிர எமோஷனலாக சில தமிழக அரசியல்வாதிகள் பேசுவதை போல் பேசி இலங்கைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ பிரச்சனை நம்ம எல்லாருமே பேசுகிறது ஆர்டிக்கல் 13 இம்ப்ளிமெண்டேஷன். அதன் மூலமாக அந்தந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒரு பவர், இதான் நம்ம பேசுகிறோம். அதைத்தான் இந்தியா பேசி கொண்டிருக்கிறது. புதிதாக எதுவுமே நம்ம பேசலாம். தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக மாவட்டத்தில் சில தலைவர்களை மாற்ற வேண்டும். அதே நேரத்தில் மாற்றப்பட்ட தலைவர்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை இந்த கட்சி எடுத்திருக்கிறது. மாற்றிட்டாங்க, அவங்க சரியில்லை, புதுசாக போட்டாங்க, அவங்க சூப்பர், நம்ம கட்சியில் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. மாற்றப்பட்டவர்களுக்கு புதிய பொறுப்பு, அந்த அனுபவம் வேறு இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கட்சி 2024 லோக்சபா தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவும் கூட 2024 லோக்சபாக்கு சாதகமாக ஒரு முடிவையும் இந்த கட்சி எடுக்கிறது. அப்படி தான் பார்க்குறோம். ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாற்றிட்டாங்க, அவங்க இல்லை, அப்படி கிடையாது. மாற்றப்பட்டவங்களுக்கு அதை விட பெரிய பொறுப்பு கூட கிடைக்கலாம். ஏன்னா அந்த கட்சி அனைவரையும் பயன்படுத்தி கொள்ளும். ஆனால் இன்றைய தேதி வரை அந்த குழுவில் யார் தலைவராக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டு யாரும் கொடுக்கல. இதான் நிலைமை.
ஏன்னா இதில் வந்து நீங்கள் முதல்ல கேட்டீங்க பாதிக்கப்பட்ட பெண், அது கட்சி பெண் அப்படின்னு தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. பாதிக்கப்பட்ட எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அந்த குழு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் மலர்கொடி அக்கா அவர்களை சந்தித்து நீங்கள் உங்கள் குறைய சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் மலர்கொடி அக்கா அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் நாம் கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட தான் அந்த கட்சி இருக்கணும். ஸோ பாதிக்கப்பட்ட பெண் இதுவரை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுக்கும்பொழுது இந்த கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும், அது ரொம்ப தயாராக இருக்கும். ஏன்னா பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு அந்த வீடியோவில் அந்த நபர் சொன்னதுக்காகத்தான் அந்த குழுவே. அந்த பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர், அவர் பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அதுதான் எங்களுக்கு ஏரியா ஆஃப் கன்சர்ன். மிச்சது வந்து எங்கள் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஏன்னா வேறு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வேறு இடத்துக்கு கூட போகலாம். இது உண்மையாக பொய்யான்னு புரியணும்னா பாதிக்கப்பட்ட பெண் அந்த கம்ப்ளைண்ட் வரணும். அதான் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நிலைமை. உண்மையாக பார்க்கின்றேன் அண்ணா. குறிப்பாக சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பின்பு பத்திரிகை நண்பர்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணி காவல்துறையை 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்போது மக்கள் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் வாரம் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருவண்ணாமலையில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் நடந்தது கூட அது ஒரு லாக்அப் மரணம் தான். சென்னையில் நடந்தது கூட லாக்அப் மரணம் தான். இதையெல்லாம் மறைப்பதற்கு அரசு முயற்சி இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு டிஜிபி சார், சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்கிறாரு. பட் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கிறது இந்த 1 வருஷமாக காணாமே. நீங்கள் சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அவங்க ரிப்போர்ட் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எத்தனை பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணீங்க, அல்லது எத்தனை பேர்த்து மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க, அது எதுவுமே இல்லாமல் எல்லா கேஸையும் நான் சிபிசிஐடி கொடுக்குறேன்னா மக்களுக்கு வர சிபிசிஐடி மேலே நம்பிக்கை போயிடும். பார்க்கணுங்கண்ணா, சித்திரவதையினால ஸ்டேஷனுக்குள்ளே இறக்கலாம், சித்திரவதையினால 24 மணி நேரம் கழித்து இறக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ரிப்போன் பிரேக்கேஜ் இருக்கும், லிவரில் பிரச்சனை இருக்கும், 24 மணி நேரம் கழித்து இறப்பாங்க. லாக்அப் டெத்துங்கிறது இறப்புக்கான காரணம் தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லாக்அப்லேயே ஒரு ஆர்குமெண்ட் இல்லை, லாக்அப்பில் துன்புறுத்தப்பட்டனால தான் இறந்தாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ திருவண்ணாமலை பொறுத்தவரை எங்களுடைய அலிகேஷன் அதுதான். அதையும் இந்த அரசு வந்து முறையாக என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். கடைசி கேள்வினா ஹிந்து மதத்தில் சாதி கிடையாதுங்கண்ணா. ஹிந்து மதத்தில் சாதி என்பது கிறிஸ்டியன் மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் சாதி என்பது. சொல்கிறது கேளுங்க, அதுதான் சாதி என்பது. ஆனால் ஒருவருக்கும் ஒரு பணி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பணி. அதனால் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எப்பவுமே இந்து மதத்தில் கிடையாது. அவரவர்கள் அவரொரு பணியை செய்கிறாங்க. இவங்களே வந்ததுக்கப்புறம் இந்த பணியை நீ செய்கிறனால நீ தாழ்ந்தவன், இந்த பணி நீ செய்கிறனால உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பொய் கட்டமைப்பு ஆரம்பித்து அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், கோவிலுக்கு அர்ச்சகர்கள் போடும் பொழுது கூட நாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். எல்லா சாதியினரும் அர்ச்சகராக வருவதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. அதே நேரத்தில் ஒரு கோயிலுக்கு இருக்கக்கூடிய தன்மையை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று, சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை அங்கே உணர வேண்டும், அந்தந்த கோயிலில் தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கு. முதல் கட்சியாக எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக வந்து நாங்கள் வரவேற்றிருக்கோம். இது அப்படித்தான். நீங்கள் சொல்கிற கேஸு பல காலமாக கோர்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் தயவு செஞ்சு ஜாதியை கலக்க வேண்டாம். ஏன்னால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் சரி, கட்சியினுடைய கருத்தும் சரி, ஹிந்து சமுதாயத்தில் சாதி என்பது கிடையாது. அதிலும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு கிடையவே கிடையாது. இது கடைசி 200 வருஷத்தில் உள்ளே வந்து எல்லாம் கிளப்பி எல்லாம் மாற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அது பேச்சினால் இல்லை, செயல்னால். அன்னை கடைசி கேள்வியை முடிச்சலாம். அண்ணா இருங்க, அண்ணன் கேட்குறாரு. திமுக அரசு மே 7ஆம் தேதி அன்னைக்கு முதல் ஆண்டு நிறைவு செஞ்சு 2வது ஆண்டு காரணி எடுத்து வைக்கும் போது தமிழக பாரதிய ஜனதா கட்சி வாழ்த்துக்களை தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்கலாமா?
இது என்ன எந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுனா, இங்கே வர நான் முதல் ஆண்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ அடுத்து பத்திரிகை நம்பர் கேட்பீங்க. இப்போ திமுக ஆட்சி 13 மாதம் முடிச்சிருச்சு, வாழ்த்து சொல்வீங்களா? 14 மாதம் முடிச்சிருச்சு. ஏன்னா டெய்லி வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் என்ன உதயநிதி ஸ்டாலினுடைய கூட இருக்கிற எம்எல்ஏவான சட்டசபையில் வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கேன், நான் மைக் ஆன் பண்ணி டெய்லி வாழ்த்து சொல்கிறதுக்கு. அப்புறம் அடுத்து சொல்வீங்க 13 மாதம் முடிஞ்சது வாழ்த்து சொல்லுங்கள், 150 நாள் முடிஞ்சது வாழ்த்து சொல்லுங்கள், 200 நாள் முடிஞ்சு. அண்ணா இது எங்கள் வேலையே கிடையாது. வி ஆர் நாட் சியர் லீடர்ஸ். அந்த கட்சி அங்கே இருக்காங்க. எங்கள் வேலை வந்து தவறு செய்யும் பொழுது எதிர்க்கட்சியாக தட்டி கேட்டு கொண்டிருக்கின்றோம். இதான் நம்ம செய்கிறோம். பட் அவங்க வந்து டெய்லி முதலமைச்சர் வந்து 4 பேர் என்னுடைய புகழ் பாடணும் அப்படின்னா டேப் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றோம், டெய்லி போட்டு கேட்டுக்கிட்டோம். திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். குறிப்பாக மகளிருக்கு இலவச பேருந்து வசதி, அதுபோல விவசாயிகளுக்கு உள்ள மின் இணைப்பு, இந்த மாதிரி திட்டத்துக்கு எங்கூட நீங்கள் வாங்க, பஸ்ஸில் 2 பேர் போவோம். எந்த மகளிரை மரியாதையாக நடத்தி இந்த இலவச பேருந்து சிஸ்டத்தை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க பேசுகிற பேச்சு, உள்ளே நடந்துக்கிற விதம், இது டெய்லி பார்க்குறோம். சும்மா ஒரு திட்டத்தை போட்டால் செயல்படுத்த முடியுமா? ஆனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி, இப்போ வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கண்டிப்பாக பாராட்டுறோம். பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. மோடிஜி தான் செய்கிறார். ஆனால் விவசாயி அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சிக்கு 13 கோடி ரூபாய் அதை செலவு பண்ணியிருக்கிறாங்க. யாரோனே செலவு பண்ணாங்க? செலவு பண்ணால் எதுக்கு? அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கு வாழைமரம் கட்டினது, ரோடு போட்டது, தார் ரோடு போட்டதெல்லாம் நம்ம ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தோம், ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம். இது எப்படி ஏற்றுக்குவீங்க? ஸோ இந்த அரசு விவசாய நலனுக்காக இருக்குன்னா எதுக்கு 13 கோடி ரூபாய்க்கு நீ ஒரு ஈவெண்ட் நடத்தணும்? அது வாழைமரம், அவ்வளோ வாழைமரம் கட்டணும், 600 1000 வாழைமரம் கட்டணும். அதனால் ஒரு திட்டமே ஊர்ந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி. அடுத்தது ஈசிஆர் ரோடுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து நேஷ்னல் ஹைவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடையும் போடுங்கிறீங்க. அது நகாய் போடுற ரோடு, NHAI போடுற ரோடு. பட் பேர் ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் வச்சுக்கினா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் செகண்டு, இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, புதிய கருத்து இல்லை. அந்த ஈசிஆர் ரோடு என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாலைன்னு வைக்க வேண்டாம். ஏன்னா அவருக்கு வேறு இடத்துல கொடுத்துட்டு அதை G2 சாலைன்னு வச்சா பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இங்கே G2 ஆடு தான் அதிகமாக இருக்குது. நான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கருத்தாகவே சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு இடத்துல நம்ம பேர் வைப்போம். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். நிச்சயமாக ஒரு பேர் வைக்கலாம், தவறு கிடையாது. நல்ல பேர், நல்ல சாலையில் கொடுப்போம், சென்ட்ரல் சிட்டியில் கொடுப்போம். ஆனால் ஈசிஆரை G2 சாலைன்னு வச்சா தான் சரியாக இருக்கும். ஏன்னா எவ்ரி 10 மீட்டர் G2 ஆடு, லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, சென்ட்ரல் ஒன்று. அதனால் G2 சாலை பொருத்தமான பேராக இருக்கும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. அதை முதலமைச்சர் வைக்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த ஆட்சியில் கார்ப்பரேட் கரப்ஷன் இந்த ஆட்சி கூட கைகோர்ந்து வருது அப்படின்னு மக்கள் பார்க்கணும். ஆனால் கலைஞர் அவர்களை எங்கே கொச்சப்படுத்த வேண்டாம், அவர் வேறு இடத்துல வைப்போம். ஏன்னா அது NHAI நகாய் மத்திய அரசு மெயின்டைன் பண்ணக்கூடிய சாலை, அது மாநில அரசு மெயின்டைன் பண்ணுற ஒரு சாலைக்கு அதை வைக்கட்டும், பொருத்தமாக இருக்கும். அதில் நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அங்கே வைப்பது சரியாக இருக்காது. அப்படியாங்கண்ணா? அண்ணா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னா யார் வேணாலும் அமைச்சராகட்டும், நாம் இல்லைன்னு சொல்கிறக்கு நமக்கு என்ன? ஒருத்தவங்களுடைய இதை வந்து நாங்கள் எதுவும் தப்பாக சொல்லலை. அது முதலமைச்சருடைய முடிவுங்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் யாரை அமைச்சராக ஆக்குகின்றாரோ அவருக்கு விட்டது. யார் வந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணிட்டோம். நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன்.